டு அவர் சேனல் மீனு ஆரிவர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 18 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போம், சிங்கிள் கலர் நெக் ஃபில்லிங் பார்த்துருப்போமா. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலர் நெக் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஸோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்படியே உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இன்னும் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் 2 த்ரெட்டும் இந்த மாதிரி கலரில் 2 த்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போடுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு எப்பயும் போல் நான் பைப்பிங் த்ரெட் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த கார்னரில் இருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நான் சில்க் த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக வந்து எடுத்துருக்கேன், ஓகேங்களா. சில்க் த்ரெட் எப்பயும் போல் டபுள் த்ரெட்டாக வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி கீழே, ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி போடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இது வந்து பைப்பிங் த்ரெட் வந்து உடனே கவர் பண்ணவும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச்சஸாக போட்டு தான் கவர் பண்ண முடியும், ஓகேங்களா. எடுத்தோடனே நான் கவர் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, முடியாது. ஸோ நம்ம வந்து நிறையா கிளாஸ் வந்து கேட்டிருந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதுக்கு 50% ஓட் வந்து எதுக்கு வந்துருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி கிளாஸ்க்கு தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து அடுத்து இந்த ஆரி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெஹந்தி கிளாஸ் தான் வந்து எடுப்போம், ஓகேங்களா. ஸோ யாராச்சும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். நம்ம எப்பயுமே த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாக தான் ஹேண்டில் பண்ணணும், ஓகேங்களா. ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எம்போஸ்டாகவே தெரியாது பார்க்குறக்கேன்னு, ஓகேங்களா. ஸோ எப்பயும் போலியும் தான் அப்படியே அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, ஓகேங்களா. இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும், ஓகேங்களா. ஸோ இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து தெரியக்கூடாது நமக்கு. இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, ரொம்ப தெரியக்கூடாது, ஓகேங்களா. இதே மாதிரி இதே மாதிரி அப்படியே கண்டினியூவாஸாக போட்டுக்க வேண்டியதான். ஸோ நம்ம மெஹந்தி கிளாஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அப்படியே கண்டினியூவாக நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ரொம்ப டைட்டாக போடாதீங்க, ஓகேங்களா. டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்கு வந்து பார்க்குறக்கு அவ்வளோக்கா எம்போஸ்டாக வந்து தெரியாது. அதனால வந்து கொஞ்சம் லூஸாகவே வந்து போடுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த அளவுக்கு எனக்கு போதும் இந்த கலரு. ஸோ இப்போ நான் வந்து வேறு கலர் மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டை இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ எண்ணாட் நம்ம போட்டு பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த எண்ணாட் வந்து நான் போட போகிறேன், ஓகேங்களா. ஸோ எண்ணாட் போட்டுட்டு நான் அடுத்து இன்னொரு கலர் த்ரெட் வந்து எடுக்க போகிறேன். எப்பயுமே எண்ணாட் போடுறப்ப பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் எண்ணாட் போடுங்க. ஸோ எண்ணாட் போட்டு இப்போ நான், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அடுத்த கலர் ஆஃப் த்ரெட் வந்து என்ன என்கிட்ட இருக்குது அப்படின்னா ப்ளூ கலர் இருக்குது. ஸோ நான் இந்த ப்ளூ கலர் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த கலர் ஆஃப் த்ரெட் வந்து எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம எண்ணாட் போட்டோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ எப்பயும் போல் த்ரெட்டை வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் அதே ஸ்டிச்சை நான் கண்டினியூவாக போட போகிறேன். இதுக்கு நம்ம என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் லாக் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டிச் தான் இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அப்படியே குட்டி குட்டியான இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே நம்ம வரணும். அடுத்த கலரு
இதுக்கு பேர் தான் வந்து டபுள் கலர் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் எனக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிக்ஜாக் நெக் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்படியே போட்டு நீங்கள் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு டபுள் கலரில் தெரியுதுங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கலர் வந்து போதும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எப்பயும் போலங்க கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் இந்த இடத்துல போய் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேக்கிட்ட ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நான் எண்ணாட் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எண்ணாட் வீடியோ போட தெரியாது அப்படின்னா எண்ணாட் வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எண்ணாட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த கலராக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ரெட்டு, அந்த கலர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்பயும் போடுவீங்கள அதே ஸ்டிச்சஸ் அப்படியே நீங்கள் அகெயின் கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஜிக்ஜாக்காக கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே நம்ம வரணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் த்ரெட்டை வந்து எக்ஸஸாக கொஞ்சம் பெருசாக வச்சு, பைப்பிங் த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக வச்சு நீங்கள் ஒரு கலர்ஸ் மாற்றி இப்போ ஃபஸ்ட்டு மெரூன் போடுறீங்க, அடுத்து பிங்க்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து மெரூன், அடுத்து பிங்க்குன்னு ஒரு 2 to 3 லேயர்ஸ் வர மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லுக் ரொம்ப எம்போஸ்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த பாதிக்கு வந்து வந்துட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டை உடனே எடுத்த உடனே கவர் பண்ணலாம் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு கமெண்ட், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்படியே போட்டுட்டு இப்போ நான் எண்ணாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கும் அந்த கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பைப்பிங் த்ரெட்டு முடிகிற அளவுக்கு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், எவ்வளோ லுக் பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட்டில் A1 மம்தா பிராண்டில் கோல்டு கலர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்பயும் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. ஸோ நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கனால கோல்டு கலர் போட்டோம் செயின் ஸ்டிச் பார்டராக போட்டோம் அப்படின்னா பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான ஸ்டிச்சஸாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டபுள் லேயராக போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் லேயர் போட்டால் அந்தளவுக்கு லுக் வந்து எம்போஸ்டாக அழகாக தெரியாது, பார்க்குறக்கே ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நம்ம டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில். எப்பயும் போலயே தான் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க.
ஸோ ஷார்ப் எட்ஜஸில் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு எனக்கு கொஞ்சம் பைப்பிங் த்ரெடை கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டு எனக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சின்னதாகவே தான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு கொஞ்சம் பெருசாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து எங்கேயுமே வந்து தெரியவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லேயர் முடிச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு லேயர் நான் ஜரி த்ரெட்டை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியேன்னு அப்படியே செயின் ஸ்டிச்சை வந்து கொடுத்துக்கிட்டே நம்ம வரப்போகிறோம். ஸோ இதே மாதிரி போட்டு 2 லேயரில் ஜரி த்ரெட் கொடுத்து நீங்களும் எனக்கு ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.